அனைவருக்கும் வணக்கம். பழனி முருகன் திருக்கோவில் அருகில் இருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் கிராமம்தான் கணக்கன்பட்டி. இங்கு வாழ்ந்து மிக சக்தி வாய்ந்த மகானாக கணக்கன்பட்டி மூட்டைசாமி என்ற சத்குரு காளிமுத்து பழனிசாமி சித்தர் இருக்காரு. இந்த சித்தர் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவலை பற்றியும் இவர் நிகழ்த்திய பல அதிசயங்களை பற்றியும் தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். சாய் பாபாவின் மறு உருவமாக அவதாரம் காணப்படும் இவர் வாழும்போது பல அதிசயங்களை நிகழ்த்தியிருக்காரு. இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திண்டுக்கல் மாவட்டம் பழனி தாலுகாவுக்கு உட்பட்ட கணக்கன்பட்டி கிராமத்தில் அழுக்குமூட்டை சித்தர் சுவாமி சமாதி இருக்குது. இங்கு அவரது பக்தர்கள் ஆலயம் அமைத்து வழிபாடு நடத்தி வராங்க. தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கு வந்து வழிபட்ட வண்ணம் இருக்காங்க. இந்த ஆலயத்திற்கு உடுமலை பகுதியில் இருந்து சிறப்பு பஸ்கள் இயக்க வேண்டும் என்றும் கோரிக்கைகள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட சித்தரின் ஆலயமாக தான் இருந்து வருது அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு கணக்கன்பட்டி சித்தர் பிடிக்கும் அப்படின்னா கணக்கன்பட்டி சித்தர் போற்றி போற்றேன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாழும் போதே பல அதிசயங்களை நிகழ்த்தி காட்டியவர் தான் இந்த சித்தர். தற்போது தமிழகம் முழுவதும் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயமாக இருப்பது இந்த கணக்கன்பட்டி சித்தர் ஜீவ சமாதி தான். பழனி என்றாலே நம் நினைவிற்கு வருவது அறுபடை வீடுகளில் ஒன்றான முருகனின் மிக பெரும் ஆலயம் மட்டும்தான். ஆனால் தற்போது அது மட்டுமல்ல, கணக்கன்பட்டி சித்தர் ஜீவ சமாதியை பார்க்க மக்கள் தினம்தோறும் பங்குப்படை எடுத்த வண்ணம் இருக்காங்க. கணக்கன்பட்டி சித்தர் காளிமுத்து என்ற பெயரில் அழைக்கப்பட்டிருக்காரு. பழனியில் இருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு இந்த கணக்கன்பட்டி என்னும் ஊர். தற்போது இது 10 வருடங்களுக்கு முன்பு இங்கு ஒரு அழுக்கு துணியுடன் எண்ணற்ற அற்புதங்களை நிகழ்த்தி வந்தவர்தான் இந்த பழனிசாமி சித்தர். பொது வாழ்க்கையில் நாட்டம் கொண்ட இவர் எந்நேரமும் முருகப்பெருமான் மற்றும் அவருடைய பெருமைகளை கூறும் கதைகளையே அனைவரிடமும் கூறியும் அனுதினமும் கடவுளுக்கு பணியாற்றி வந்திருக்காரு. பச்சை நிறம் கொண்ட உடைகளை மட்டுமே விரைந்து வணங்கும் இவர் பல்வேறு அதிசயங்களை செய்யக்கூடியவர். மேலும் அவர்களுடைய கையில் ஒரு அழுக்கு மூட்டை எப்போதும் சுமந்து கொண்டே திரிவார். இதனால் இவரை பைத்தியம் என்றும் எண்ணற்றோர் கல் எடுத்து அடித்து துரத்திய சம்பவம் நிகழ்ந்திருக்கு. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் இருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் கணக்கன்பட்டி என்னும் ஊர் அமைஞ்சிருக்கு. கணக்கன்பட்டிக்கு தெற்கு இருந்து சரியாக 3 அல்லது 4 கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கு சித்தரின் ஜீவசமாதி. ஆரம்பத்தில் சித்தருக்கான ஒரு சில பக்தர்கள் மட்டுமே இங்கு வந்து கொண்டிருந்தாங்க. அவர்களின் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறவே அவர்களின் புகழ் நாடு முழுவதும் பரவ தொடங்கி தற்போது ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 50,000க்கும் மேல் பக்தர்கள் வந்து தரிசிக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி வாய்ந்த சித்தரின் ஆலயமாக இருந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த நேரம் ஆளும் நிறைந்த சட்டை குளிக்காத உருவத்தை கொண்ட இவர் பழனிசாமி மூட்டை சுவாமிகள். மேலும் இந்த அழுக்கு சட்டை மற்றும் அதற்கு நிறைந்த ஒரு மூட்டையை வைத்துக்கொண்டு பழனி முதல் கணக்கன்பட்டி வரை சுற்றி திரிவார். இவர் வாழ்ந்த காலத்தில் பல்வேறு நபர்கள் இவரை பைத்தியம் என்றும் மேலும் சிலரோ இவர் சித்தரின் அவதாரம் என்றும் வேண்டுதல்களை நிறைவேற்றும் கடவுள் என்றும் இவரை வணங்கியிருக்காங்க. பழனி மற்றும் கணக்கன்பட்டி சுற்று வட்டாரங்களில் இருந்து அழுக்கு துணியுடன் மூட்டையை கையில் தூக்கி கொண்டு சுற்றியதால் இவர் அழுக்கு மூட்டை சித்தர் மக்கள் என்று அனைவரும் அழைக்க தொடங்கியிருக்காங்க. ஆரம்ப காலத்தில் இவரை கண்ட பொதுமக்கள் இவர் ஒரு பைத்தியம் என்று சொல்ல எடுத்து அவரை அடிக்க தொடுத்திருக்காங்க. பழனியில் இருந்து 2 பெரும் கோவில்களில் ஒன்றான இடும்பன் மலையில் தினமும் அமர்ந்து தவம் செய்வதை வழக்கமாக கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் பல அதிசயங்களை கொண்டிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். சித்தரின் ஆலயம் என்றாலே ஒரு விதமான உணர்வுடன் கூடிய அதிர்வலைகள் ஏற்படுவதை உங்களால் உணர முடியும். இந்த ஆலயத்திற்கு வந்து மக்கள் வேண்டுதல்களை வைத்து செல்றாங்க. அவர்களுடைய வேண்டுதல் நிறைவேறியவுடன் இங்கே இருக்கக்கூடிய சித்தர் ஆலயத்திற்கு அவர்களால் முடிந்த உதவிகளை செய்கிறாங்க. அன்னதானத்திற்கான அரிசி பருப்புகளை வாங்கி தந்து அவர்களுடைய நேர்த்திக்கடனை செலுத்துகிறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஒருமுறை ஒரு நபர் தன் மனதில் ஒன்றை நினைத்து கொண்டு சித்தரிடம் இந்த இடம் வழியாக எதற்கு நடந்து சென்று கொண்டிருக்காரு. அப்போது அவரிடம் சித்தர் கிழக்கு போய் வடக்கு போய் என்று தெரிவிச்சிருக்காரு. இவர் ஏதோ சொல்லியிருக்கிறார் என்று அதை கண்டு கொள்ளாமல் சென்ற நபர் அடுத்த நாள் எதர்ச்சியாக அவருடைய ஊரிலிருந்து
கிழக்கு பக்கமாக சென்று பின்னர் வடக்கு பக்கம் உள்ள ஊருக்கு சென்றிருக்காரு. அப்போது அங்கு ஒரு இடம் வாங்கி உயர்ந்திருக்காரு. தற்போது அந்த இடத்துல அவருடைய வாழ்க்கை மிகவும் செல்வம் நிறைந்த வளர்ச்சி பெற்ற செல்வதாக மாறியிருக்கு. பின்னர் சித்தரின் வார்த்தைகளை உணர்ந்த இவர் உடனே சித்தரை வந்து பார்த்துவிட்டு ஆசையும் பெற வேண்டும் என்று சென்றிருக்காரு. ஒருமுறை வெளிநாட்டிலிருந்து இந்தியாவிற்கு வந்த ஒரு வெளிநாட்டு தம்பதியர் கணக்கன்பட்டி சித்தரால் இவர் அடைந்த பயன்தான் மிகவும் பிரபலமாக பேசப்பட்டு வரும் ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். வெளிநாட்டை சேர்ந்த ஒரு தம்பதிக்கு தன்னுடைய மகன் பேச்சு திறமை இழந்ததால் அதற்கு சிகிச்சை பெறுவதற்காக அங்கிருந்து தமிழகத்திற்கு வந்திருக்காங்க. சிகிச்சையில் எந்த பயனும் பெறாத இவர் மன வருத்தத்துடன் பழனிமலையில் உள்ள முருகப்பெருமானை தரிசிப்பதற்காக சென்றிருக்காங்க. அந்த வெளிநாட்டவர்கள் பழனியில் உள்ள முருகன் கோவிலுக்கு தரிசிப்பதற்காக திண்டுக்கல்ல இருந்து பழனி நோக்கி சென்றிருக்காங்க. அப்போது கணக்கன்பட்டி மலையாக செல்லும்போது சித்தரின் அருகில் சென்றதும் அவருடைய காரானது தானாக நின்றுவிட்டது. அப்போது காரை நிறுத்த வேலை செய்து கொண்டிருந்த அவர்கள் சித்தர் அவர்களை அழைத்திருக்காரு. அந்த காரில் இருந்த பெண்மணியும் ஒருவித பயம் கலந்த தயக்கத்தோடு சித்தரை நோக்கி சென்று பேசியிருக்காங்க. அந்த பெண்மணி இடத்தில் சித்தரானவர் எதிரில் இருக்கும் கடைக்கு சென்று ஒரு பிரியாணி பொட்டணம் வாங்கி வா என்று கூறியிருக்காரு. அருகில் உள்ள கடைக்கு சென்று பிரியாணி ஒன்றை வாங்கி கொண்டு சென்றிருந்திருக்காரு. அதில் சங்கடமான விஷயம் என்றவென்றால் அந்த வெளிநாட்டு தம்பதி தமிழ் குடும்பத்தார் ஒரு சைவ சாப்பிடக்கூடியவர்கள். என்ன பிரியாணி வாங்க செல்கிறார் என்று அந்த குடும்பத்தார் ஒரு விதமான தயக்கத்தோடு அதை வாங்கி கொண்டு வந்திருக்காங்க. சித்தரிடம் பிரியாணியை கொண்டு வந்த அந்த பெண்மணி இந்தாருங்கள் என்று சொல்லியிருக்காங்க. உடனே சித்தர் அந்த பிரியாணி பொட்டணத்தை உங்களுடைய மகனுக்கு எடுத்து கொடு என்றிருக்காரு. தயக்கத்துடன் பொட்டணத்தை குறித்து அந்த பெண்மணி ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். பிரியாணி வாங்க சென்ற அந்த பெண் அது சாம்பார் சாதமாக மாறியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொட்டணத்தை சாம்பார் சாதம் இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்திருக்காங்க. ரோட்டின் ஓரத்தில் நின்று கொண்டிருந்த அந்த பெண்மணியை நோக்கி மிகப்பெரிய வாகனம் வருவதை கண்டு அவர்களுடைய மகன் அம்மா வண்டி வருகிறது ஓரமாக வாருங்கள் என்று கத்த தொடங்கியிருக்கார். உடனே அதனுடைய மகன் பேச ஆரம்பித்ததை எண்ணி அவர்கள் மிகப்பெரிய ஆனந்தத்தை அடைஞ்சிருக்காங்க. அப்போதுதான் அவர்களுக்கு புரிந்தது இவர்கள் அனைத்தும் சித்தர்களின் விளையாட்டுகள் என்றும் பிரியாணி வாங்க அந்த பொட்டணம் சாம்பார் சாதமாக மாறியது மற்றும் வாய் பேசாத தன்னுடைய மகன் வாய் பேசியது இவை அனைத்துமே சித்தரின் அருளால் என்று மிகப்பெரிய ஆனந்தத்தை அடைஞ்சிருக்காங்க. கீழே வினந்து வணங்கி விட்டு சென்றிருக்காங்க வெளிநாட்டு தம்பதிகள். இந்த கணக்கன்பட்டி சித்தர் ஆலயம் காலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரை இந்த கோவில் நடை திறந்திருக்கும். மேலும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினங்களில் மிகவும் பிரசித்தி பெற்ற பூஜைகள் இங்கு நடைபெறும். கணக்கன்பட்டி சித்தர் ஜீவசமாதியை பார்க்க வரும் பக்தர்கள் இடைவிடாது அன்னதானம் நடந்து கொண்டே இருக்கும். ஒரு நேரத்தில் 1000 வாகனங்கள் நிறுத்தக்கூடிய அளவிற்கு இங்கு இடங்கள் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பழனியில் இருந்து கணக்கன்பட்டிக்கு 10 நிமிடத்திற்கு ஒரு முறை அரசு பேருந்து எந்நேரமும் இயக்கப்பட்டு இருக்கிறதாக சொல்லப்படுது. பக்தர்கள் அவர்களுடைய வேண்டுதல்களை நிறைவேறிய பின் அவர்கள் காணிக்கையாக இங்கு இருக்கக்கூடிய அன்னதானத்திற்கு தேவையான அரிசி பருப்புகள் அவர்களால் முடிந்த பொருட்களை வாங்கி அன்னதானத்திற்கு தராங்க அப்படின்னே சொல்லலாம். நிறைய பேர் அன்னதானம் சாப்பிட்டு செல்கிறாங்க. இவை அனைத்துமே சித்தரின் அருளால் தான் அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.